அயோத்தி ராமர் கோவில் உண்டியல் பணம் மற்றும் நன்கொடை நிதி முறைகேடு தொடர்பாக 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள அயோத்தி ராமர் கோவிலில் பக்தர்கள் செலுத்தும் கோவில் உண்டியல் காணிக்கை பணம் மற்றும் நன்கொடையாக பெறப்பட்ட நிதியில் முறைகேடு நடந்துள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளன. இதுகுறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இந்த நிலையில் உத்தரப்பிரதேச அரசால் அமைக்கப்பட்ட சிறப்பு விசாரணை குழு தனது 20 பக்க முதற்கட்ட விசாரணை அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. அதில் பக்தர்கள் செலுத்திய உண்டியல் காணிக்கை பணத்தில் சுமார் 200 கோடி ரூபாய் வரை முறைகேடு நடைபெற்றுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அந்த கோவிலில் மாத சம்பளம் வாங்கும் சாதாரண ஊழியர்கள் வேலைக்கு சேர்ந்த சில மாதங்களிலேயே கோடிக்கணக்கான மதிப்பிலான நிலங்களை வாங்கியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் ஸ்ரீராம் ஜென்மபூமி தீர்த்த கஷேத்ரா அறக்கட்டளையின் மூத்த நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் உட்பட 17 பேரை சிறப்பு விசாரணைக்குழு குற்றவாளிகளாக அறிவித்துள்ளது. குற்றம் சாட்டப்பட்ட லவ்குஷ் மிஸ்ரா போன்ற ஊழியர்களின் வீடுகளில் நடத்தப்பட்ட சோதனையில் லட்சக்கணக்கான ரூபாய் ரொக்கம் மற்றும் தங்கம் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்நிலையில் அயோத்தி ராமர் கோவிலில் பெறப்பட்ட நன்கொடைகளை கையாடல் செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக 8 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் உத்தரப்பிரதேச காவல்துறை தெரிவித்துள்ளது.